சார் கண்டுபிடிச்சிட்டேன் சார். என் இயக்குனர் எவரெஸ்ட் ஏகாம்பரன் போர்டு போட்டிருக்கு, அதானா? அதுதான்ப்பா. அப்படியே படியேறி மேலே வந்துரு. இந்த ஓகே வரேன் சார். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க்யூ சார். சார் ஃபேஸ்புக்கில் உங்கள் விளம்பரத்தை பார்த்து தான் வந்திருக்கேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து நடிக்கணும்னு ஆசை சார். அதை எப்படியாவது நிறைவேற்றுங்க சார். நடிக்கிறது என்ன, திறமை இருந்தால் நேரடியாக கதாநாயகனாகவே ஆயிடலாம். சார் என்னங்க சார் சொல்கிறீங்க? ஆமாம், கதாநாயகனாக தான். ஏன் உங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? யோகி பாபு, பார்த்திபன் இவங்கெல்லாம் என்ன அழகு, உயரம், கலரு இதெல்லாம் வச்சுட்டா கதாநாயகனானாங்க. அவங்களுக்குள்ளே இருந்த திறமையை நம்பினாங்க, அவங்க ஜெயித்தாங்க. அவ்வளோதான். உங்களுக்குள்ளே அந்த அது இருந்தால் போதும். சார் அதுன்னா என்னன்னு சார்? உங்களுக்குள்ளே அந்த கனவுன்னு ஒன்று இருந்தால் போதும். அது வலிமையாக இருந்தால் போதும். அது வலிமையாக இருந்துட்டால் அடைய முடியாத இலக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. சார் முடியல நிற்குது சார். உனக்கு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப அதிகம் போல் இருக்குது. பரவாயில்ல, நம்ம படத்துக்கும் அதுதான் தேவை. சரி, முடியல நீவி விட்டுக்க. ரைட், ஓகே. இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு முன்னே வந்த, அதனால் முன்னே வந்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படிங்கிற அடிப்படையில் உன்னை கதாநாயகனாக்கி அழகு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். சரியா? நீ அதுக்கு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணுற. ஓகே, சொல்லுங்கள் சார். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? உனக்கு தமிழ் நடிகனுக்கான ஃபேஸ் கட் இருக்குது. இருந்தாலும் உனக்கு ஃபோட்டோ ஃபேஸ் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுக்கு நாளைக்கு 6:30க்கு நீ வந்துடு. ஃபோட்டோகிராஃபர் வந்துடுவார். நீ ஒரு காலைல ஒரு 5,000 ரெடி பண்ணிவிட்டு இங்கே வந்துடு. ரைட்? சார் 5,000 சார்? ஆமாம், 5,000 தான். அவங்க கேமராவே 3 லட்ச ரூபா கேமரா, 50,000 ரூபா 60,000 ரூபாய்க்கு லைட்டு, பேக் ட்ராப்பு, அது இதுன்னு தூக்கிட்டு வருவாங்க. அவங்க சும்மா வெறுங்க வீசிக்கிட்டுலாம் திரும்பி போக மாட்டாங்க. இந்த உன்னை ஃபோட்டோ எடுத்த ஃபைல்ஸு அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் நீ இந்த கம்பெனியில் ஆட்டினாலும் வேறு கம்பெனியில் உனக்கு சான்ஸ் தேடுறதுக்கு யூஸ் ஆகும். அதை பற்றி செலவை பற்றி கவலைப்படாத. நீ ரெடி பண்ணிவிட்டு வந்துடு. ஓகே? ஓகேங்க சார், வந்துடுறேன். சார் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் ஏதாவது? நான் ப்ரொடியூசர் படுத்திய பாடுன்னு ஒரு கதையை எழுதி தான் மக்கள் மத்தியில் ரீச் ஆனேன். அதுக்கப்புறம் டைரக்டர்னா சும்மாவா அப்படின்னு ஒரு படம் எடுத்து சூப்பர் ஹிட் ஆனேன். அது ஹிந்தியில் டப் ஆகி பிச்சுக்கிட்டு போணுச்சு. நான் ஃபேமஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்லாம் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நான் தலைமறைவு வாழ்க்கை வாழ வேண்டியதாக போயிடுச்சு. அப்படியே ஓடுனுச்சு. அப்புறம் கையில் இருக்கிற சேவிங்ஸ்லாம் தீர்ந்து போனதால் வேறு வழி இல்லாமல் திருப்பி படம் எடுக்கலான்ட்டு இங்கே உட்காந்துட்டேன். அவ்வளோதான் மேட்டர். வாவ், சூப்பர் சார். ஓகே, நீங்கள் போகலாம். கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர்? ஐ எம் ஜீவா. ஐ எம் இயக்குனர் எவரெஸ்ட் ஏகாம்பரம். சார் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவரா இல்லை கழுத்து சுடுக்க எடுக்கிறவரா? ஐயா வேணாங்க சார், ஆன்சர் சார்.
ஹீரோ சார், உங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தேன். நல்லா வந்திருக்கு. உங்கள் ஃபோட்டோ ஃபேஸ் ஓகே அப்படின்ட்டு ஃபோட்டோகிராஃபர் வேறு சொல்லிட்டாரு. ஸோ யூ ஆர் செலக்டட். நாளைக்கு டான்ஸ் மாஸ்டர் கூட கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்துடுங்க மறக்காமல். நாளைக்கு காலைல வந்துடுங்க நம்ம ஸ்டுடியோ. ஓகேங்க சார், வந்துடுறேன். வாங்க ஹீரோ ஜீவா சார். திஸ் இஸ் டான்ஸ் மாஸ்டர் கார்த்திக். மீட் ஹிம். ஹி வில் கிவ் யூ சம் கோச்சிங். ஓகே? வாங்க சார். வாங்க சார், லெட் இஸ் டூ அவர் பெஸ்ட். கார்த்திக், ஹீரோ சாருக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்சதை சொல்லிக் கொடுங்க. அவருக்கு என்ன பாசிபிளாக வருதோ அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. தமிழ் குத்து, வெஸ்டர்னு, கிளாசிக்கலு, ஏதோ அவருக்கு முடிஞ்சளவு ட்ரை பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிக் கொடுங்க. ஓகே, கேரி ஆன். எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார் டி ராஜேந்தர் பாட்டுக்கு ஒரு குத்தா போடுங்க ரெண்டு பேரும். நானே பாடுறேன். என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, என்ன மைதிலியே என்னை நீ காதலியே, தன்னை தரணானே தானானே, தன்னை தரணானே தானானே, தன்னை தரணானே தானானே, தன்னை தரணானே தானானே. சொல்லுங்க சார். எனக்கு டான்ஸ் அவ்வளோக்கா ஆட வரலைங்க சார். ஏதாச்சும் டான்ஸ் மாஸ்டரை வச்சு மேக்கப் பண்ணிக்கோங்க சார். அந்த மாதிரி மேக்கப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க சார். அப்புறம் அப்படியே படத்தில் கிஸ்ஸிங் சீன் வரும்போது அப்போ என்ன பண்ணுறது? அப்போ மட்டும் உங்களை கூப்பிட முடியாதுல்ல. அதையும் டான்ஸ் மாஸ்டரை வச்சு மேக்கப் பண்ணிக்கவா? சார் அப்படி எதுனா சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன் சார். நான் ரெடிங்க சார். இல்லை அதெல்லாம் நானே கொடுப்பேன் சார். நீங்கள் வாங்க, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஆடுங்க. சிங்கார வேலனே தேவா, சிங்கார வேலனே தேவா. பாத்தீங்கல்ல, அவர் மாதிரி ஆடுங்க. ட்ரை பண்ணுங்க. சிங்கார வேலனே தேவா. நல்லா காலத்துக்குங்க. ஆடுவாரு, அதை நீங்க ரெடி பண்ணுங்க. ஓகே? வாங்க 12th தான் டேக் ஒன் டு டேவிட் ராஜ். மீட் ஹீரோ ஜீவா மோகன் தாஸ். வாங்க மாஸ்டர். வணக்கம் சார். ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா? ஹீரோ சார், வடக்க பாலிவுட் ஷாருக் கான்லேருந்து பாகிஸ்தான் இம்ரான் கான் வரைக்கும் டேக் ஒன் டு டேவிட் ராஜை தெரியாத ஆளே கிடையாது. ஆமாம், ஹாலிவுட் டாம் குரூஸ் படத்தில் கூட அவருக்கு டூப் போட அவரை கூப்பிட்டாரு. ஆனால் இவரோட பிஸி ஷெட்யூலில் இவரால் டேட் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. அப்படியா? கண்ணை மூடி மீசை இல்லாமல் இவரை கற்பனை பண்ணி பாருங்க. இவர் டாம் குரூஸ் போலவே தெரிவார். கொஞ்சம் கண்ணை மூடி தான் பாருங்களேன். அட ஆமாங்க சார். இன்னும் கொஞ்சம் கண்ணை மூடி பாருங்க. இன்னும் பல பேர் தெரிவாங்க. செம்ம டேரண்ட் சார். போதும் சார். சரி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கு ஸ்கிரிப்ட் அதில் கொஞ்சம் இருக்குது, அதை நான் போய் பார்க்குறேன். ஓகே? ஓகே சார். ஓகே. Ki-ai! Swagger down the street with your red
ஹியாய். இது என்னங்க சார்? சார் இதான் சார் வீட்டில் வந்து குதிக்கிற கிட்டு. இந்த கிட்ட மாட்டி விட்றேன், இங்கேருந்து கீழே ஜம்ப் பண்ணுறீங்களா? ஐயோ வேணாங்க சார். சரி, நான் மாட்டிட்டு ஜம்ப் பண்ணி காட்டுறேன். ஐயோ வேணாங்க சார், வேணாம் சார். இதுக்கே பயந்தா எப்படி? நான் எல்ஐசி மால்லேருந்து 7 தடவை குச்சிருக்கேன். ஐயோ சினிமாவில் இவ்வளோ ஆபத்து இருக்கா? ஆமாம், ஆனால் ஆஹா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். இது ஒரு டேஞ்சரான பிஸ்னஸ்ஸு. எனக்கு சினிமா வேணாம், ஒன்றும் வேணாம். நான் போகிறேன், ஆளை விடுங்க சார். சார் சார் நில்லுங்க சார். டைரக்டர் சார், ஹீரோ ப்ராக்டிஸ் பயந்துக்கிட்டு சினிமா வேணாண்டு போகிறார் சார். ஐயோ அப்படியா? விடாதீங்க, அவர் எப்படியா போய் பிடிங்க. நான் ஒரு ராசி இல்லா ராஜா. சார் நில்லுங்க. கிட்ட வராதையா. இல்லை, நான் சொல்கிறத கொஞ்சம். ஐயோ. ஹலோ ஜீவா சார், இல்லைங்க. எதுக்குப்பா அவரை பயமுறுத்துனீங்க? ஹீரோ சார், ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க மட்டும் ஜெயிக்கிறதில்ல, தனக்கு கிடைக்கிற வாய்ப்பை சரியானபடி பயன்படுத்திக்கிறவங்க கூட ஜெயிச்சிடுறாங்க. ஹீரோ சார், அவர் சொல்கிற மாதிரி ஜம்ப் பண்ணுறவெல்லாம் உங்களுக்கு இருக்காது. உங்களை ஏகப்பட்ட பெட்டு தலைவாணிலாம் போட்டு 2 அடி உயரத்துலேருந்து தான் ஜம்ப் பண்ண சொல்லுவாங்க. அவங்க போர்ஷனை வந்து ஸ்டென்ட் டபுள்ஸ் போட்டு அவங்க ஜம்ப் பண்ணி அவங்க ஜம்ப் பண்ணுறதையும் நீங்கள் ஜம்ப் பண்ணுறதையும் மிக்ஸ் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இதில் நீங்கள் சிரமப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஷூட்டிங் போயிடலாமா? ஓகேங்க சார். ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். Never break, always fight, never quit, do it right, play the game, win it life, have no shame, there's no time, feel the pain, live the grind, I could change, in my mind, pick a lane, commit and climb, the only way to win it life. I never miss, that's fact, taking big swings, bitch, hand me the bat, put me in the ring, you'll go out in a bag, cause I sing what I mean and I bring it to the mad light. Ain't got time to kill, I got time to feel, I took the red pill, I know life's short so I wanna live real, but how's it supposed